அடிச்சாங்க பாருங்க தர்சிகா ஒரே அடியா. இந்த விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் இந்த கண்டென்ட்டை கையில் எடுத்து மைலேஜ் பார்க்க முடியாதுல்ல. அது வீட்டுக்குள்ளே சரி வீட்டுக்கு வெளியும் சரி, வீட்டுக்கு வெளியெல்லாம் கடுமையா மைலேஜ் பார்த்தானோ எப்பா எப்பா எப்பா. விஜய் விஷால பார்த்து பொறுக்கின்னு சொல்றது என்ன, பொம்பளை பொறுக்கின்னு சொல்றது என்ன, என்னெல்லாமோ பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தானோ. அந்த பொம்பளை பொறுக்கியெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அக்கா தங்கச்சி என்னெல்லாமோ ஏகப்பட்ட வார்த்தைகளை போட்டு விஜய் விஷால எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ அவ்வளவு மட்டமா பேசி அந்த விஷயத்தை வச்சு சில பேர் மைலேஜ் பயங்கரமா பார்த்தாங்க. வீட்டுக்குள்ள ஐயோ இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் போயிட்டு ஏதோ விஜய் விஷாலுக்கு பயங்கரமா நல்லது பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாங்க தெரியுமா. அதெல்லாம் பார்க்கவே எனக்கு கூட கொஞ்சம் காண்டாச்சு. நேத்து நைட் அது கடைசியா சாச்சனா பண்ண விஷயங்கள்லாம் இருக்கிறதுல ரொம்ப மட்டமான விஷயம். நீ புரியுதுப்பா, நீ உனக்கு விஜய் விஷால் அண்ணனுக்கான பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அண்ணனுக்கு சில பல அட்வைஸ் கொடுக்க போற. ஆனா நீ அட்வைஸ் கொடுக்க போன மாதிரி எங்களுக்கு தெரியலையா. நீ காட்டுறது அட்வைஸ் கொடுக்க போற மாதிரி காட்டுற. ஆனா நீ அங்க என்ன பண்ண தெரியுமா, அந்த விஷயங்களை வச்சு பயங்கரமா மைலேஜ் பார்த்த. எங்களுக்கு புரியுதுமா, எங்களுக்கு நல்லாவே புரியுது. இந்த வீடை நீ மிஸ் பண்ற, இந்த வீட்டுல நிறைய கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ண, நீ பயங்கரமா ஷைன் ஆக ட்ரை பண்ண. பட் அது எல்லாமே உனக்கு பேக் ஃபயர் ஆகி வெளியே பயங்கரமா மைனஸ் ஆகி பயங்கரமா ஹர்ட் வாங்கிட்ட. ஆனா அந்த ஹர்ட் எல்லாம் மறைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள நீ ஒரு நான் ரொம்ப நல்ல வப்பா அப்படிங்கிற காட்டுறதுக்காண்டி நீ என்ன பண்றனா, விஜய் விஷால் ஒரு தப்பு பண்ணிருக்கான், அந்த தப்பை பயங்கரமா எடுத்து போட்டு பேசி அதுல மைலேஜ் பார்க்க ட்ரை பண்றீங்க. நேத்து நீங்க நல்லா கவனிச்சா விஜய் விஷால் பயங்கரமா லோவா இருப்பான் ப்ரோ. நேத்து நைட்லாம் பயங்கரமா லோ ஆயிட்டான். முக்கியமா சாச்சனா அவர்கள் சொன்ன அந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே பிடிச்சி வச்சு பயங்கரமா லோவா இருப்பான். அந்த விஷயங்கள்லாம் பார்த்த அப்புறம் தான் தர்சிகா யோசிச்சிருப்பாங்க போல, ரைட்டு இதை இதுக்கு பிறகு விட்டா சரிப்பட்டு வராது. ஏன்னா யாரெல்லாமோ மைலேஜ் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குது, நம்மளே ஒரு எண்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நேத்து நைட் ஆக்சுவலா ஒரு ஸ்டோரியை போட்டு விட்டாங்க. அந்த ஸ்டோரியில நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும் நண்பர்களே, ரொம்ப தெளிவா பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எடுத்த எடுப்புல அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள போன யாருக்கிட்டயுமே நான் எதுவுமே சொல்லி அனுப்பல. இப்படியே இந்த வீட்டுக்குள்ள போன யாருக்கிட்டயுமே நான் எதுவும் சொல்லி அனுப்பல. எனக்கான எவிக்ஷனுக்கு போய் கேளுங்க, நான் இதனாலதான் எவிக்ட் ஆயிட்டேன், இதை போய் நீங்க தயவுசெய்து கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் பேசல. எனக்காண்டி யாருமே வீட்டுக்குள்ள பேச வரல. வீட்டுக்குள்ள அவங்க கேட்கறது எல்லாமே வெளியே 24/7 மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்களே, அந்த 24/7 மக்கள் பார்த்தவங்களுக்கான ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் தான் வீட்டுக்குள்ள கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது கேட்கறதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், இருந்தாலும் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். என்னோட எவிக்ஷனுக்கு நான் தான் முழு காரணம், நான் யாரையுமே குத்தம் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பாயிண்ட் வச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்த முக்காவாசி பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஒன்னாலதான் எவிக்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி ஒன்னாலன்னு மட்டும் ஆகும், அது எப்படி ஒன்னால மட்டும் ஆகும்? 2 பேரும் ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்கல்ல, அப்ப 2 பேரையும் தப்பு சொல்லுங்க. அது என்ன வீட்டுக்குள்ள விஜய் விஷால் மட்டும் மாட்டிக்கிட்டான், விஜய் விஷால் மட்டும் பிடிச்சி அடிக்கிறீங்க. ஓகேங்க, எனக்கு புரியுது, விஜய் விஷால் பயங்கர தப்பு பண்ணிருக்கான், புரியுது, ஓகேவா. ஆனா நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நிறைய கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா கூட தெரியும், விஜய் விஷால் தர்சிகா 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய இடங்கள்ல விஜய் விஷால் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏய் லவ் எனக்கு செட் ஆகாது, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கு அங்க இருந்து தர்சிகாவும் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லடா, நீ ஓவர் திங்க் பண்ணாத, அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது, எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸை நான் காட்டணும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் தான் நான் காட்டிட்டு இருக்கேன், நீ எதுவும் பெருசா நினைச்சுக்காத, நீ ஃப்ரீயா விடுற, உனக்கான கேம் நீ ஆடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போன மாதிரி இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல விஜய் விஷால் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அது ஒரு வித்தியாசமா போயிடுச்சு, ஓகேவா. அது போல நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா போயிருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள விஷால் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்றது என்ன, அவன் அப்படித்தான் இப்படி பண்ணி பாருங்க, அப்படி, இதெல்லாம் எவ்வளவு மட்டமான வார்த்தைகள்ங்க, எவ்வளவு மட்டமான வார்த்தைகள். இதை வச்சுலாம் ஒரு மைலேஜ் பார்க்கணுமா என்ன, இல்ல கேட்கிறேன், இதை வச்சுலாம் ஒரு மைலேஜ் பார்க்கணுமா? அதுக்கு தான் ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட போட்டு விட்டாங்க, என்னோட எவிக்ஷனுக்கு நான் தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு கிடையாது, வேற யாரையும் தயவுசெய்து பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா போட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் பிளேம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன், ஏன்னா ரொம்ப தெளிவா போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க, என்னோட ஃபீலிங்ஸை நான் ட்ரூவா காமிச்சேன், ஓகேவா. எனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸை நான் ரொம்ப ஜென்யூனா அங்க காமிச்சேன், அந்த ஃபீலிங்ஸை நான் கரெக்டா தான் காமிச்சேன். ஆனா சடனா அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இப்ப திரும்பி எனக்கு ஆப்போசிட்ல மாறி அது தேவையில்லாத ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்குது. எப்படி எனக்கு புரியுது, இப்போ அது தேவையில்லாத ஒரு அன்னெசரி கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு, அது எனக்கு நல்லாவே புரியுது. அது மூலமா நிறைய பேர் ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதனால தயவுசெய்து அந்த கண்டென்ட்டுக்குள்ள யாரும் போகாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட் போட்டுருக்காங்க, எப்படி கடைசியா தான் ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட் போட்டுருக்காங்க, என்னோட பிரச்சனைக்கு நானே கொஸ்டின் கேட்டுக்கிறேன், எப்படி என்னோட பிரச்சனைக்கு நானே கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அதுவும் அந்த பிரச்சனை எங்க நடந்துச்சோ எங்க போய்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல போய் நான் அங்கேயே அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து நீங்க யாரும் போய் அட்ரஸ் பண்ணாதீங்க, சரியா. என்னோட பிரச்சனை நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், நீங்க யாரும் எனக்காண்டி பயங்கரமா பேச வேண்டாம், அது எனக்கு பேச தெரியும் சொல்லி ரொம்ப தெளிவா போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் பயங்கரமா கொடி பிடிச்சி விஜய் விஷால் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. வரக்கூடாது, வராம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு ப்ரோ. ஒரு இது நார்மலா போயிட்டு இருக்குமோ நமக்கு தெரியல, நானும் அதை கண்டுக்காம போயிட்டு இருந்தேன், ஓகே இவன் பண்ண தப்பு காண்டி வாங்கிட்டு இருக்கானா, ஒரு எல்லையை
தாண்டி நீ ஒரு பிளே பாய், நீ இப்படிதான் பொண்ணுங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க, உங்ககிட்ட எந்த ஒரு பொண்ணை நம்பி விட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு எல்லையை தாண்டும் போது அது ரொம்ப மோசமான விஷயம்ல. அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இல்ல. நான் இப்போ அவனை கரெக்டுன்னு சொல்ல விரும்பல, நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அவன் கரெக்ட் கிடையாது, நான் அதுக்குள்ளே வரல, அதுக்குள்ள நான் வரல, அவன் கரெக்ட் கிடையாது. இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், இருந்தாலும் அவன் பண்ண தப்பு தான். ஆனா அந்த தப்புக்கு நீங்க எல்லாம் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? அவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க. இருக்கவே கூடாது, நான் ஷோல சொல்றேன், எப்படியே ஷோல சொல்றேன், ஷோல இருக்கவே கூடாது, அவன் எங்க கண்ணிலே மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு அவனை போட்டு பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து இந்த பிரச்சனை விட்டுருங்க. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்னா, நீங்களாம் சும்மா கொடி பிடிச்சா மட்டும் சால்வ் ஆகாது. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்னா, வீட்டுக்குள்ள தர்ஷிகா வந்து பேசணும். எப்படி வீட்டுக்குள்ள தர்ஷிகா வந்து, நான் இப்படித்தான் உங்ககிட்ட ஓப்பனா பழகினேன், நீ தான் அந்த பழகின விஷயங்களை மறைச்சிட்ட, நான் உங்ககிட்ட நிறைய இடங்கள்ல ஓப்பனா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன், இப்படிதான் மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கண்டென்ட்டை பேசி அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு எண்டு வச்சா மட்டும் தான் அந்த கண்டென்ட் எண்ட் ஆகும். அதை விட்டுட்டு விஜய் விஷால் இப்படி பேசிட்டான், விஜய் விஷால் இப்படி பேசிட்டான், விஜய் விஷால் இப்படி பேசிட்டான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்படியே வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா, அதுக்கு ஒரு எண்டே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எண்டு கொடுக்கணும்னா அந்த 2 பேர் நினைச்சா மட்டும் தான் எண்டு கொடுக்க முடியும். ஓகேவா? கடைசியா இப்ப தர்ஷிகா சொல்லிட்டாங்க, நானே அதுக்கு ஒரு எண்டு வச்சுக்கிறேன், கடைசி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க, அப்படியே கடைசி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் யாரும் இதை கனெக்ட் பண்ணி யாரையும் ட்ரோல் பண்ணாதீங்க, யாருக்கும் ஹர்ட் கொடுக்காதீங்க, தயவுசெய்து அதை லீவ் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டாங்க. சோ மக்களே, இதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏதாச்சும் குழந்தை ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா தயவுசெய்து கண்டுக்காதீங்க. ஏன்னா சில பேர் அப்படிதான் பேசுவாங்க, அவங்க மைலேஜ் காண்டி நிறைய பேர் பிளே பாய்னு சொல்றது, நீ நிறைய பேர் வாழ்க்கை அழிச்சிட்ட, நீ 2 பேரும் லவ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு, நீ 2 பேரும் லவ் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அது கண்டென்ட் சில பேர் மைலேஜ் காண்டி வேலையை பாப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும்ல ப்ரோ, அவங்க இந்த வீட்டுக்குள்ள பயங்கர கண்டென்ட் கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சடனா அந்த கண்டென்ட் ஒண்ணுமே இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க இவங்க தான் பயங்கரமா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சோன்னா கண்டிப்பா அந்த பொறாமைகள் வரதான் செய்யும். அந்த பொறாமையின் வெளிப்பாடால தான் லைட்டா நேத்து விஜய் விஷால சுரண்டி விட்டுருப்பாங்க. நேத்து நைட்ல விஜய் விஷால் பயங்கர லோ ஆயிட்டான், முக்கியமா சாச்சன மேல சம காண்டாயிட்டான். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான், 8 பேரை வச்சு செய்யறேன்டா, ஃபேட்மேனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் வச்சு செய்யாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் உட்காந்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வச்சு செய்வான். வீட்டுக்குள்ள இன்னைக்கு டான்சிங் மராத்தான் டாஸ்க் வைக்க போறாங்க. இந்த டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு பிரிச்சு மேய போறான்னு தோணுது. அவன் அடி பிறுக்க போறான், ஓகேவா? அடி பிறுக்க போறான். முக்கியமா நேத்து அந்த பொண்ணு விட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்புங்க. அதுக்கு தான் நேத்து அருணர்களும் ரொம்ப தெளிவா ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அட்வைஸ்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, இதுக்கு தான் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை மட்டும் நம்பாத, யாரு சாச்சனை மட்டும் பெருசா நம்பாத, அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகாத. அந்த பொண்ணு எல்லாமே கண்டென்ட்டை பாக்குறா, எப்படி எல்லாத்தையுமே கண்டென்ட்டா பாக்குறா, உங்ககிட்ட பழகிறது கூட ஒரு சில இடங்களில் ஒரு கண்டென்ட்டா தான் பாப்பா, அதனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். நீ தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்ட, இதுக்கப்புறம் பார்த்து இருந்துக்கோ. எல்லாமே நமக்கு வீட்டுக்குள்ள கண்டென்ட் தான் இருக்கிற. இந்த ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருக்க போறோம், அந்த 10 நாள் ரொம்ப தெளிவா நமக்கான கேமை மட்டும் போட்டுட்டு நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுவா, நம்ம கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிடுவாப்ல. நேற்று அவன் எந்திரிச்சு வந்துட்டான், இதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மோட்டிவேஷன்ல தான் இருக்காப்ல. நேற்று சௌந்தர்யா கிட்ட கூட உட்காந்து பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருப்பாப்ல. ஏன்னா சௌந்தர்யா சொல்லுவாங்க, என்ன பண்ணனே தெரியல மச்சான், எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணனே தெரியல மச்சான், நம்மள லோ ஆயிட்டோம்லாம் மச்சான்னு சொல்லி கேட்கும்போது விஜய் விஷால் தெளிவா ஒன்று சொல்லியிருப்பான், நம்ம லோ எல்லாம் ஆகல, இவங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏதோ கொஞ்சம் அப்படி ஆயிருக்கும், ஆனால் இதை லோவாக விடக்கூடாது, நம்ம இறங்கி ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சபதத்தை எடுத்திருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு தரமான ஒரு கண்டென்ட் வரப்போகுது நண்பர்கள், எப்படி தரமான கண்டென்ட் வரப்போகுது. இல்லை முக்கியமா சாச்சன் அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. நான் கூட நினைச்சேன் வெளியே போயிட்டு நிறைய அவங்களுக்கான தவறுகளை பார்த்துருப்பாங்க, நம்ம யாரை எப்படி மரியாதை இல்லாமல் பேசியிருக்கோம், நம்ம எவ்வளவு மட்டமா நடந்திருக்கோம்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் திருந்தி வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். திருந்தல அப்படியே தான் இருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஏன்னா ஓட் லிஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த எவிக்ஷன் யார் அப்படிங்கறத அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நீங்களாம் நினைக்கலாம், அப்ப தர்ஷிகா எப்போ வந்து பேசுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் உள்ள வந்தாலும் வருவாங்க bro. அடுத்த வாரம் கண்டிப்பா, இப்போ வராத ஆட்கள்லாம் அடுத்த வாரம் வந்தாலும் வருவாங்க. அப்படி வரும்போது தர்ஷிகா வருவாங்க. இந்த வாரம் ஒருவேளை நம்ம விஜய் விஷால் பணப்பட்டி எடுத்துட்டு போனா கூட அடுத்த வாரம் கண்டிப்பா உள்ள வந்துருவாப்ல. ஸோ அடுத்த வாரம் தர்ஷிகா, அன்சிதா எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அடுத்த வாரம் பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.